வணக்கம். என் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 2025 பிறக்கப் போகிறது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆக 2025 எத்தனை பேரோட கனவு இந்த 2024 முடிந்துவிட்டது. கனவு நிறைவேறாத கனவுகள் என்று சொல்லப்போனால் ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் அனைவருமே இருக்கிறது. ஆனால் அவருடைய கனவுகள் நிலைத்திட வேண்டும். இந்த 2025 ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் உட்பட. ஆகவே ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்திருப்பார், ஒருவர் கார் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார், ஒருத்தர் பைக் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார், ஒருவர் ஸ்கூல் பையனுக்கு பேக் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார். பலதரப்பட்ட மனிதர்கள் எல்லாமே நினைத்து இருப்பார்கள். திருமணம் கைகூட வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள், வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து இருப்பார்கள், சம்பளம் உயர்வு கூட வேண்டும் என்று நினைத்து இருப்பார்கள், கடன் தொல்லைகள் இருந்து மீள வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆக அத்தனை கனவுகளும் நிறைவேற்றப்படாத கனவுகளாகவே சிலருக்கு இருக்கும். ஆகவே இந்த 2025 பிறக்கக்கூடிய நாட்களில் அவருடைய துன்பங்கள் எல்லாமே காற்று போல தூசியாக போக வேண்டும். இந்த 2025 பிறக்க இருக்கும் 25 அவர்கள் அடியெடுத்து வைக்கும் சுவடுகள் எல்லாமே நல்ல ரீதியாகவும், நல்லதையே கேட்க வேண்டும், நல்லதையே உண்ண வேண்டும் சொல்வதைப் போல் எப்போதுமே கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது, நான் உணர்கிறேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு உழுந்தது போல வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் பேசிக்கொள்கிறேன். ஆகவே மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2025 எதற்கும் துணிந்தவன், எதற்கும் அஞ்சாதவன், துணிந்து நில், பேசு, எல்லோரிடமே கண் பார்த்து பேசு. யாராக இருந்தாலும் சரி, அது இந்திய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, கண் பார்த்து பேச வேண்டும். முதலில் அந்த கண் பார்த்து பேசினாலே அங்கே பொய்கள் இருக்காது, நாம் கண்டுபிடித்து விடலாம். ஆகவே கண்களை பார்த்து பேச பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வாசகன் ரிப்போர்ட்டரின் ஒரு தன்னம்பிக்கை. ஊட்ட முடியும் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இதன் மூலமே நான் செவிசாய்க்க விரும்புகிறேன். ஆக இதன் மூலமாக எடுத்துக்கொண்டு உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஆகவே அடுத்தவர் முதுகில் குத்தாமல் இருங்கள். நண்பர் என்றால் உயிர் கொடுக்கும் வரை அல்ல, உயிர் போகும் வரை இருக்க வேண்டும். கூடவே அவன்தான் உண்மையான நண்பன். முதுகில் குத்திவிட்டு கூடவே வந்து நிற்பாங்க. சில பேர் கொல்றதுக்கும் காரணமாக இருப்பாங்க, மாலை போடுறதுக்கும் கூட வந்து நிற்பாங்க. இப்படியும் பல சம்பவங்களும் பல போராட்டங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நமது நாட்டில். ஆக கலாச்சாரங்கள் ஒன்றும் மாறுவதில்லை, நாம் நேர்மை என்றும் மாறாது, மாற்றம் ஒன்றே மாறாது என்கிறது தான் நம் உணர்வுகள். ஆகவே எல்லோருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை கொண்டு கையாளுவதே சிறந்ததாகும். நான் இப்படி ஆகிவிட்டேன், நான் அப்படி ஆகிவிட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார்கள், இதையெல்லாம் விட நாம் யாரிடமும் ஏமாறவில்லை, ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற உணர்வுகளை நாம் எடுக்க வேண்டும். கடன் வாங்குவது தவறு, கூடுதல் வட்டிக்கு கொடுப்பது அதை விட பெரும் தவறு. ஆக கடன் வாங்காமல் இருப்பதே நல்லது. ஆக கடன் இல்லாத வாழ்க்கையை தேர்வு செய்வோம். வாழ்க்கை விடியலை சந்தோஷமாக பெற்றிடுவோம். இந்த வருடத்தில் 2025 நல்லதையே நாடுவோம், நல்லதே கிடைக்கும். இயற்கையை ரசிங்கள். இயற்கை பேர் அழிவுகளுக்கு சமம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், நம் நாட்டில் நன்மை தீமைகள் அதிகமாக அந்த இயற்கையானது கோபத்தின் உச்சத்துக்கு போய் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தீமைகளை விட்டு நல்லதை செய்யுங்கள். ஈரம் வேண்டும், மனதில் எப்பொழுதுமே ஈரம் வேண்டும். அந்த ஈரம்
வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகவே ஈரத்தோடு பழகுங்கள். ஈரம் உள்ளவரை மட்டும் இருக்காமல் ஆயுள் முழுவதும் ஈரமாக இருக்க வேண்டும். உதட்டில் ஈரம் இருக்கும், ஆனால் காய்ந்து விட்டால் தண்ணி குடிங்க சொல்லுவார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தாங்க வாழ்க்கை. எப்போதுமே நாம் எல்லாருமே தேவைகள். இவன் தேவையில்லை அவன் தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு போக முடியாது வாழ்க்கையில். எல்லோருமே ஒரு வழியில் தேவைப்படுவார்கள். ஒரு 4 ஜென்மத்தோட 4 அப்பா அம்மா பேரை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. 5ஆவது தலைமுறை 6ஆவது தலைமுறை தெரியாது. எப்படியோ இந்த உலகத்தில் நம்ம மனிதனாக பிறந்துட்டோம், ஆனால் வாழ பழகிக்கணும். சில பேர் கோடீஸ்வரனாகவே பிறந்திருப்பாங்க, ஆனால் எளிமையாக வாழ்வாங்க. சில பேர் மிடில் கிளாஸாக பிறந்திருப்பாங்க, ஆனால் கோடீஸ்வரன் மாதிரி மனதில் நினச்சி வாழ்வாங்க. ஆக நான் இதை குறை சொல்லவில்லை. உள்ளது என்னவோ அதுவே வாழ பழகிக்கொண்டால் வாழ்க்கையும் இனிக்கும், சந்தோஷமும் ஆகும். சப்பாத்தி செடியில் 2 பக்கமும் முள் இருக்கும். ஆக அதுதாங்க நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அப்போ 2 பக்கமும் முள் இருக்குன்னா நம்ம எப்படி உட்கார முடியும்? அப்போ சந்தோஷம் கிடைக்கிற நேரத்தில் சந்தோஷம், துக்கம் கிடைக்கிற நேரத்தில் துக்கம். ஆக உரப்பு, காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே இருந்தது தாங்க அந்த கலவை. அந்த கலவைக்குள்ளே தான் நாமும் ஒருத்தராக பயணிக்க வேண்டும். போட்டி, பொறாமை, கொள்ளை, ஈகோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. மனதில் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்கள். இந்த 2025 எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.